வேண்டாம் புஷ்பா, இதோட விட்டுரு. இதுக்கு மேல இந்த சொத்து பிரச்சனையை மேலும் மேலும் வளர்த்துட்டு இருக்காத. நான் எப்படி சொல்ற? வீட்டுக்குள்ளார உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரே, அதை நீ கவனிக்கல? பையனுக்கு ஏன் கூட கொடுக்குறீங்க? பெரிய பையனுக்கு நல்லா செய்யுங்க தானே சொல்றாங்க உங்க அம்மாவும். உங்களே சரிங்கிறப்ப உனக்கு என்ன வந்துச்சு? நீ பேசாம வாய முடிட்டு செவனே நீ எதுவும் பேச வேணாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப எங்க எழுதி வாங்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். நீ இந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சிட்டு நீ தந்திர வேலையெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அம்மா அப்பா வீட்டு சொத்து நமக்குன்னு வருது, நம்ம வந்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் உன் தம்பிக்கும் உன் தொங்கச்சியும் விட்டு கொடுத்தா நான் சும்மா இருப்பேனா? நீ வேணா விட்டு கொடுத்து போவ, நான் அப்படிலாம் கிடையாது. என்ன புரியுதா? எதுவா இருந்தாலும் சரிக்கு சமமா பிரிக்க சொல்லு, நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தவங்க கூடயும் ஒவ்வொருத்தவங்க கம்மியா கொடுத்தா அப்புறம் என்ன பண்றது சொல்லு? யோ, உன் தம்பி பொண்டாட்டிய பாத்தியா? எதுவும் பேசாம அமுக்குழி மாதிரி இதே அவ காரியத்தை சாதிச்சுக்கிறா. அப்புறம் உனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது? ஓ தம்பியும் அவர் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அமைதியா தானே இருக்காரு. நீ மட்டும் ஏன் எப்படி இருக்க? பொறப்பா இருந்தா இப்பெல்லாம் யோசிக்க தோணும், அடக்க தோணும், பேச தோணும் நினைக்கிறது போல உனக்கு. கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு அமைதியாரு. மற்ற விஷயம் நான் பாத்துக்கிறேன். எங்க எப்படி பேசணும், எப்படி வாங்கணும்ட்டு எல்லாம் எனக்கு தெரியும். இன்னமும் உங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் என்ன பண்ண போற? நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கியா? அதுவும் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன் நானு. எப்படியா இருந்தாலும் எனக்கு தான் கூட வரணும். விட்டுட்டு உன் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? நான் கொடுக்கதான் விட்டுருவேனா? அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு நீ மாற போறதே கிடையாது. எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் நீ இப்படியே தான் இருப்ப. அம்மாயா, நான் இப்படியே தான் இருப்பேன். எங்கடி இப்படி இருக்க? நீ தான் மாத்தி மாத்தி பேசுறியே. நாடி வேணா உன் தங்கச்சிக்கே எழுதி கொடுன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா எல்லாமே உனக்கே வேணுங்கிற. இப்படி இருக்க நீ? நம்ம கிட்ட எதுவுமே இல்லையா? சொல்லு பாப்போம். வீட்டுல கஷ்டப்படுது. தங்கச்சி அவங்க மாமியாரு சொத்து ஒண்ணு கொடுக்கலையே, எதுவும் பண்ணலையேன்னு அவளை பாடா படுத்தி வைக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா வாழ்க்கையே நல்லா இருக்கும்ல. யோசிச்சு பாக்குறியா நீ? அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் வேணும்னு நினைக்கிறியே. இதெல்லாம் என்ன சொல்றது? நான் எதுவும் சம்பாதிக்காம இருக்கேனா? கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்காம இருக்கேனா? எல்லாம் செய்யாம இருக்கேனா? பண்ணாம இருக்கேனா? இதுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே நான் வாங்கி போறேன்ல. வாலியா பொங்கலானாலும் ட்ரெஸ் கிடைக்குதுல, எல்லாமே வாங்கிக்கிற நீயும். அப்புறம் எதுக்கு இதுக்கு மட்டும்? இங்க பாரியா, நம்ம திரும்ப இதையே பேசிட்டு எனக்கு கெட்ட கோவம் வராமா? ஆமா, வா உள்ளார் போலாம் ஒழுங்கா. தம்பி பொண்ணாடி தம்பி இப்ப உள்ளார் போயிருக்காங்க. எல்லாத்தையும் நைஸா பேசி, அத்தை அழகாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நான் செய்வேன் சொல்லி நைஸா எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட போறா. வாயா உள்ளார போலாம். நான் வீட்டு வாசல்ல உட்காந்து எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியாக்கும். வேற வேலைல எனக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் உன் பேச்சே தான் கேட்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, அப்படியே கேட்டு கிழிச்சாலும் இவ்வளவு தூரம் என் பேச்சை கேட்டுட்டீங்கன்னா நீ இவ்வளவு தூரம் சிந்திச்சிருக்க மாட்டேன். யாருக்கிட்டே சண்டை போட்டு சொத்தை வேணும் அது வேணும்னு கேட்டிருக்க மாட்டேன். எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் என் பேச்சை கேட்காம இருக்கீல, அதுதான் எனக்கு கெட்ட கோவம் வருது. என் தம்பியே இருந்தாலும் இப்ப அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றான். கல்யாண செலவு ஏகப்பட்டதாகும். சொத்து பத்து கூட இருந்தாலும் அவன் வச்சுட்டு போட்டு விட வேண்டியதானே? அது எப்படியா உனக்கு மட்டும் இப்பெல்லாம் யோசிக்க தோணுது? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதா? நம்ம பிள்ளை என்ன கட்டின பிரம்மச்சாரி மாதிரி இப்படியே இருந்துருமா? பிள்ளைக்கு கல்யாண செலவு எது செலவு ஆகாதா? அப்ப என்ன பண்ணுவ? பாரியா, நான் சொல்றது நல்லா கேளு. அப்பா அம்மா சொத்து எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்துதான் ஆகணும். கடைசி வரைக்கும் அது வேணுயா நமக்கு. அதான் நமக்கு நிலைச்சு நிக்கும். அதை விட்டுட்டு என் தங்கச்சிக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடலாம், அப்புறம் என் தம்பிக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்தலாம்னு நினைச்ச நீ. அப்புறம் உன் பொண்ணாடி இந்த புஷ்பா மரத்தை என்னைக்கு நீ பார்க்க போறேன்னு தெரியல. ஆமா, பார்த்து ஜாக்கிரதையா அறியா. வா உள்ளார போலாம். நான் வரல, கடையில வேலை இருக்கு, நான் கடைக்கு போறேன். ஆமா, வந்தானா அவங்க அம்மாட்ட பேசினாரா, கடைக்கு போனாரா? ஏன் பேசுற நீ? படுத்துக்கிறது யாரு? உங்க அம்மா தானே. அம்மா 3 நாளா சாப்பிடாம படுத்து கிடக்குறாங்க. அந்த பாசம் கூட உனக்கு இல்ல? அந்த பாசம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஏன்னா எங்க அம்மா மேல உனக்கு ரொம்ப அக்கறை. ஓஹோ, எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட பெரிய பையனுக்கு பார்த்து நல்லா சாப்பிட்டு செய்து சொல்லவும் என் அம்மா மேல உனக்கு அக்கறை வந்துருச்சோ? ஆமாயா, அப்படின்னே வச்சுக்கோமே. தெருவுல நின்று எல்லாத்தையும் பேசுவ நீ. நாங்க போறவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க. இந்த இங்கிட்ட கூட உனக்கு தெரிய வேணா? எவன் எடுத்து பேசுவியா, எல்லாம் செய்வியா, நான் கேட்கணுமாக்கும். அண்ணே. அம்மாடி அமலா, அம்மாக்கு என்னண்ணே ஆச்சு? ஏன் இப்படி பண்றாங்க? என்னத்தம்மா சொல்றது? பாசமலர் படத்துல வர மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தை பாரு. இதுங்களை பேசிக்கிறத பார்த்தா எனக்கு தான் கோவம் வருது. நம்ம திரும்பி நின்னுக்குவோம், என்ன வேணா பேசிட்டு போட்டு ரெண்டும். மேனாம் இன்னைக்கு வந்துட்டா. அம்மா, அவ ஒரு லூசு. பேசுறது எதுவும் நீ காதல வாங்கிக்காத. அப்படிலாம் இல்லனே, அதெல்லாம் எனக்கு பழகிருச்சு. இப்ப நடக்கிறதா இல்ல அப்ப நடக்கிறதா? எப்பவுமே உன் வீட்டுக்காரமா என்ன இப்படிதானே ஏசுவாங்க பேசுவாங்க. இதெல்லாம் விடுனே. ஏன்னு அம்மா இப்படி பண்ணுது? நீ போய் அம்மா பாத்தியா? என்ன சொல்லுச்சு? அம்மா படுத்திருக்குமா. அச்சோ, என்னனே ஆச்சு? அதான் 3 நாளா சாப்பிடாம இருக்குல்ல, உடம்புல தெம்பு இல்லாம படுத்து கிடக்கு, வேற எதுவும் இல்ல. என்ன இப்படி பண்ணுது? ஐயோ ஐயோ. சரிம்மா, நீ போய் அம்மா போய் பார்ப்போம். இங்க மாப்பிள்ள வரல? இல்ல, பிஸியா வேலை இருக்கா, வரலன்ட்டாருனே. சரிம்மா, நீ போய் பாத்துட்டு போ. சரிண்ணே. அப்படியே உன் தங்கச்சியை பார்த்தோன்னே பாசம் பொங்கிருச்சு போல. அதான் உன் தங்கச்சி உள்ளார போயிட்டாலே, அப்புறம் என்ன தங்க பாத்துட்டு இருக்கியாக்கோ? ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? யாரும் தொண பேசிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதி இல்லாம பண்ணிட்ட. நான் யாருக்கு முன் ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனே தெரியல. இப்ப நீ ராட்சசி மாதிரி எனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்க. நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு உருவாயிருச்சு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நீ எனக்கு உருவாக்கி கொடுத்துட்ட. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? உன்னோட விளக்கம் எதுவும் தேவையில்லை. வா உள்ளார போலாம், வீட்டுக்குள்ளார போலாம். வாயா, தொங்குச்சி வந்துருச்சு. தம்பி பொண்டாட்டி உள்ளார இருக்கா. ஏதாவது நைஸா அவங்க அம்மாட்ட இருந்து சொத்து பத்த வாங்கிட போறாங்க. வீட்டுக்கு வெளியே இப்படி உம்மு நின்றுட்டினா ஒரு காரியமும் ஆகாது. தங்கச்சி என்னெல்லாம் பேசி மடக்கி சொத்து பத்த எழுதி வாங்கிறியா? நல்லா ஆக்டிங் பண்ணி உன் தங்கச்சி எல்லாத்தையும் எழுதி வாங்கிடும். வாங்கி என் தங்கச்சி நல்லா இருந்துட்டு போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ஆமா,
வச்சு ஃபுல்லா எழுதி வாங்கிட்டாலும் உனக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த பொண்டாட்டியை மட்டும் கண்டா எரிச்சல் தான் படுவ நீ. பொண்டாட்டியை பார்த்தா மூஞ்சியை உருணும், தங்கச்சியை பார்த்தா மூஞ்சியை சோகமா வச்சுக்கிட்டு நாடகம் நடிக்கிறியா நீ? ஆமா, நான் நாடகம் தான் நடிச்சிட்டு இருக்கேன். பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உள்ளார போனாலும் எத்தனை வாட்டி கூப்பிடுறது, நீ வராப்புல தெரியல. இங்கேயே உன் தங்கச்சி ஞாபகத்துல இப்படி அழுதுட்டு நான் உள்ளார போறேன். என்ன இதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும். எவ்வளவோ பொறுமையை எடுத்து சொல்லி பாத்தியும் இவ திருந்தவும் மாட்டேங்கிறா. நல்லவளா இருடின்னு சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறா. வாய் புடுங்கிறதுக்கு நல்லா பேசிட்டு என்னையே கோபப்படுத்திட்டு அவளும் கோபப்பட்டு பேசுறா. கட்டின பொண்ணா இந்த புஷ்பா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பண்றது? வீட்டுக்குள்ளார போலாமா இல்ல கடைக்கு போலாமா? வீட்டுக்குள்ளார போனா அவ பெரிய பிரச்சனை பண்ணி பெரிய சண்டையை உருவாக்கி விட்டுருவா. கடைக்கு போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. அம்மா இப்படி இருக்காங்களேன்ட்டு, அதை விட இந்த புஷ்பா இங்க விட்டுட்டு போயிட்டோமேனு ஏதாவது ரகலை பண்ணிடுவாளன்ட்டு அது வேற எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளாரே போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு போய் பார்ப்போம். என்னம்மா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தானே போனா? செஞ்சு வச்சுட்டு தான் போனா. என்னடா ஆச்சு? திருதிப்புன்னு அவங்க அம்மா பார்க்க போறேங்கிறா. இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சோ? என்னன்னே தெரியலமா. அதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமே. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவா. அவங்க ஆத்தா பார்க்க போறேங்கிறா. உங்ககிட்ட சொல்லாமே விட்டுருப்பா? ஒண்ணுமே சொல்லலமா. போன் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அவ்வளவுதான் சொன்னா. நீ எதுவும் கேட்கல? கடையில வியாபாரம் கூட்டமா இருந்துச்சு, அதனால எதுவும் கேட்க முடியல என்னால. என்னடா இப்படி இருக்க? முன்னாடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டியா நீ? இப்பதான் அவங்க வீட்டுல ஏதாவது சொத்தி பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி போட்டாங்க. இப்ப திரும்பவும் போன் பண்ணி பொண்டாட்டி எவ்வளவு சொல்லியிருக்கவும் நீ கூட போயிருந்தாலும் பரவாயில்ல, அவன் மட்டும் தானே போயிருக்கா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ போய் பார்த்தாடா எனக்கு தெரியும். என்கிட்ட நீ சொல்லுவ. ஏன்னா இப்ப என்னடா பண்றது? ஏமா என்னம்மா இல்ல வியாபாரம் போக முடியலன்ட்டு அதுக்காக கடை வேலையை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு நீ போக சொல்றியா? பக்கத்துல இல்லாதவங்க என்ன சமயத்துல என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு புரியல. நம்ம ஏமா அப்படி இருக்கணும்? அதுக்கு இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா நீ கூட போயிருந்தா என்ன ஏதுன்னு தெரியும் எனக்கு. மற்றபடி உன் பொண்டாட்டி மட்டும் தானே போயிருக்கா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதையும் சொல்ல மாட்டா. பாதி விஷயத்தை முழுங்கி பாதி விஷயத்துக்கு அக்கி தான் சொல்லுவா. அதுக்கு தாண்டா சொல்றேன். மதிய சாப்பாடு செஞ்சு வச்சால ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டு அப்பா அனுப்பிடணும். இப்ப என்னன்னா அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா, ஏன்டா அங்க இருக்கேன்னு கேக்குற? அப்புறம் அப்பாவை யாருமா பாக்குறது? அப்ப எதுக்குதான் வர சொல்லிருப்பாங்க? வீட்டோட பெரிய மனுஷி நான் இருக்கேன், எனக்கு போன் பண்ணாம பண்ற மாமனாரு உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் என்னடா நியாயம்? உங்க பொண்ணுக்கு அவ சொல்லியிருக்காரு. என்ன இதுன்னு பார்த்தோன்னா நமக்கு தாமா சங்கடம். வந்தாலும் மாப்பிள்ள முறையில நம்ம தான் செலவு பண்ணிட்டு இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்கிற பேர்ல மயங்கி எதுவும் விழுந்துட்டாங்கன்னா ஏமா நீ வேற, அதெல்லாம் எதுவும் இல்ல. அதானே, அதனால அவங்க பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. நீ எதுவும் தலையிடாத முதல்ல. ஓஹோ, அப்ப சம்பந்தியம்மா 3 நாளா சாப்பிடாம இருக்காங்களா? ஆமாமா. அப்ப உங்ககிட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மா கிட்ட மறைக்கிற. ஏன்டா இப்படி இருக்க நீ? பொன்னாடி உன்னை அப்படி மாத்தி வச்சிருக்காளோ? அப்படிலாம் இல்லம்மா. மணி மேம்போக்கா இப்படிலாம் விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, மத்தபடி எனக்கு இவ்வளவு விஷயம் நடக்குதா எனக்கு தெரியாது. சரிடா, அவன் பொன்னாடி ஓங்கிட்டே மறைக்கிறாளா? அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? சரி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், பாத்துக்கலாம் விடு. எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறியாமா? பசிக்குது வேற. போடாமா அவனே, நான் எடுத்து வைக்கிறேன். போ போ. வாமா சாப்பிட்டு அப்பா வேற வீட்டுக்கு அனுப்பணும்ல. இப்ப இங்கேயே உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அப்பா எப்ப பசி ஆத்துறது? சரிடா, போ வரேன், போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அப்படியா இருந்தாலும் இன்னைக்குள்ள வரேன்னு தான் சொன்னா, அந்த வந்துருவான்னு நினைக்கிறேன். நீ வீட்டுல எந்த வேலையும் செய்யாதமா, வந்து எல்லா வேலையும் அவளே பாக்கட்டும். அதான் நானும் நினைக்கிறேன். அம்மையே எல்லா வேலையும் பாக்கணும், பொண்டாட்டியா வந்து செய்யட்டும் தான். நான் எதுவும் செய்யல. அப்படியாமா? நீ இப்படியே இருமா. இவ்வளவு கெத்தா மாமியார் திமுறலையே இரு. இன்னைக்கு அவகிட்ட இலகி போயிடாத. சேச்சே, அப்படிலாம் ஒரு நாள் நடக்காதுடா. அம்மா அமைதியா போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா உள்ளார இன்னொரு மனசு இருக்கு. அதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு எங்க தெரிய போகுது? சரிம்மா விடுமா, பாத்துக்கலாம். போய் சாப்பிடலாம் வாங்க. போடா வரேன். ஏமா இப்படி சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிற நீயே? இனிமே நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? நான் யாருக்காக இருக்கணும்? என்ன இருக்கு எனக்கும்? ஏமா இப்படி சொல்ற? நாங்களாம் இல்லையா? பொண்ணு நான் சுதா இருக்கேன், நாங்க இருக்கோம். அப்படி இருக்கு இப்படிலாம் பேசுறீங்க. இந்த பிரச்சனையா இருந்தா சரி பண்ணிக்கலாம். முத சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டாதான் தெம்பா இருக்க முடியும். உன் மாமியாருக்கு நல்லா எடுத்து சொல்லுமா, அப்பயாவது அவ புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், ஆனா அவ கேட்கறாப்புல இல்ல. நானும் என்னதான் பண்றது? எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி பேசுனா நான் மட்டும் எங்க போவேனா? உங்க அம்மா போன கையோடயே நானும் இந்த உலகத்தை விட்டு போயிருவேன். இப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா, நீ 2 பேருமே வேணும் எனக்கு. தாடியாத்தா, மக மேல கொண்ட பாசத்துல மாமியார் எந்திரிச்சு உட்காந்துருச்சு. நோய் இல்லாம எல்லாருக்கள்லயும் குடங்குடமா தண்ணி வலியுது. புஷ்பா, நீ மட்டும் இப்படி முகத்தை வச்சிருந்த அவ்வளவுதான். எந்த சுகமே இவளுக்கு இல்ல போலக்குன்னு நினைச்சுக்குவாங்க. சொத்தி பிரிச்சு கூட நமக்கு தராம இருப்பாங்க. இப்பவே ஒரு ஆக்டிங் போட்டுடி. அத்தை, நீங்க சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். ஏன்னா நானும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அம்மா உண்ணாவிரதம் இருக்காங்களா? உண்ணாவிரதம் வீட்டுல அண்டாஃபுல்லா அவங்க சாப்பிட்டு வந்திருப்பாங்க. நீங்க வந்து பேசுறாங்க பாரு. பாருங்க மாமா, உங்க பொண்ணு எப்படிலாம் பேசுறான்ட்டு. அத்தைக்காக தானே பேசுறேன். இங்க வந்துட்டு செவனேன்னு இருக்க, சண்டை இழுக்காதீங்கம்மா. நான் சண்டை இழுக்கிறேன் என்னத்த? உங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கேன். யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்ப நாங்க என்ன பண்றோமா? காலைக்கெல்லாம் அப்படி கிடையாது. வீட்டோட மூத்த மருமக கண்ணீர் ரொம்ப ஆழமாவும் இருக்கும், அதை விட மனசு ரொம்ப பாசமாவும் இருக்கும். ஆமா, ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க பெரிய மருமக பாசம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கிட்டு. யார்கிட்ட கதை அளக்குறீங்க? சொல்ற கதையா நம்புறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. வந்தீங்களா, எங்க அம்மா பாத்தீங்களா, போனீங்களான்னு இருங்க. அதை விட்டுட்டு சண்டையை வளர்க்கறது, பிரிச்சு கூட கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் பாக்காதீங்க. நம்மளா ஏன் இப்படி பேசுற? சும்மா இருங்க.
உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் எப்பெல்லாம் திரும்ப பேசியிருக்காங்க வஞ்சிருக்காங்க எல்லாம் மறக்க முடியுமா? அவி நாத்தனார் சிரிக்கி எல்லாம் கதை இழந்து பேசிட்டு இருக்கானே, இவ்வளவு விஷயம் என்னை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காளே, இம்புட்டுக்கு நான் அமைதியா இருக்கேன்னா எதுக்காக? அப்பாவும் அம்மாவும் எப்படியாவது நமக்கான சொத்து பார்த்து நமக்கு கொடுப்பாங்கன்னா அந்த புஷ்பா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும்ல. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஒவ்வொருத்தவங்களும் இப்படி வழக்காடி பேசிட்டே இருந்தா இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியாது. அதனால ஒருத்தராவது விட்டு கொடுத்து போனோம். ஏன் ஓப்படியா சுதா சொல்றதுக்குலாம் என் நாத்தனார்காரி அமைதியா போயிட்டு இருக்கா. இவன் நான் ஏதாவது சொன்னா திம்மலையா தானே வெடிப்பா. ஒரு நாள் இந்த மொட்டைக்காரி நாத்தனார வச்சு செய்யணும், அப்பதான் அவளுக்கு புரியும். அத்தைய முத சாப்பிட சொல்லு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது சொல்லி அவங்கள சாப்பிட வையே, அப்பதான் அவங்களும் தெம்பா இருப்பாங்க. அம்மா அண்ணி சொல்றது கட்டுதாம்மா, நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் அத்தை. நீங்க எத்தனை நாள் இப்படி சாப்பிடாம இருந்தாலும் நானும் சாப்பிடாம இருப்பேன். அம்மா யார் சொல்றது நம்பாதம்மா, உன் பாசமான பொண்ணு சொல்றேன், எனக்காக நீ சாப்பிடுமா. சரிதா போய் எடுத்துட்டு வா, நான் சாப்பிடுறேன். சரிம்மா. ஏத்த அப்ப நான் சொல்றதுக்குலாம் மதிப்பு இல்லைங்க. உங்க பொண்ணு சொல்லவும் சரிங்கிறீங்க. அப்ப என் மேல உங்களுக்கு பாசம்லாம் இல்லையா? அம்மா உங்க அத்தையே 3 நாள் சாப்பிடாம நல்லா குடிஞ்சு போய் கிடக்குறா. பக்கிட்ட போய் எப்படி பேசுவ? விட்டுருமா, லட்சுமியே சாப்பிடுன்னு ஒத்துக்கிட்டா நம்ம எதுக்குமா பேசிட்டு? அப்பா என்ன சொல்ல வரீங்க? அசக்கா எதுக்கு இங்க இருக்க, வீட்டுக்கு கிளம்புங்கிறீங்களா? அப்படின்னா சொல்ல வரலமா. கிட்ட வந்தியா 2 வார்த்தை பேசுனியா? நல்லா புரியுது மாமா. யாருக்கு என்னைய கண்டதா இலக்காரமா தெரியும். எல்லாரும் என்னையதான் இப்பெல்லாம் பேசுவீங்க. நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏத்த உங்க பெரிய மருமக மேல பாசம் இல்ல, சின்ன மருமக சுதா கிட்ட வந்தாலும் என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு கேப்பீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, யார் மேல நான் பாசமா தான் இருக்கேன். ஏதோ எல்லாரும் என்னை வேத்து மனுஷன் நினைக்கிறீங்க. நடக்கிறது எதையும் சொல்லாம மறைக்கிறீங்க. எல்லாத்தையும் மறைச்சு 3 வருஷம் ஆச்சு. லட்சுமி என்ன விஷயம் பேச வரேன்னு எனக்கு தெரியுது. சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு ரெஸ்ட் டாமா. அப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. சேத்த நவரேல அம்மாக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். இந்தாமா இத சாப்பிட்டு ஃபுல்லா சாப்பிடணும். சரிதா. என்ன அதுங்காட்டி மாமியார் உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறாங்க. சிச்சோ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கிறது எப்ப வரும்? ஆஹா இன்னைக்கே எல்லா வேலையும் முடியும் நினைச்சா முடியாது போல இருக்கே. ஆஹா எனக்குரிய சொத்தை எப்படியாவது இன்னைக்கு கையில வாங்கிட்டு போயிலான்னு பார்த்தேன். எப்படியாவது நைஸா மாமியாட்ட பேசலான்னு பார்த்தா நாத்தனார்காரி உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சிட்டாலே. போச்சு, இப்போதைக்கு ஒண்ணும் நடக்காது போல. சாப்பிடுகத்த. அப்படியே எல்லாரும் நின்னா எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்க. யார் கண்ணு வைக்கிறா? யார பார்த்து நீ சொல்ற? எல்லாத்தையும் தான் சொல்றேன். நீ எங்க அம்மா எங்க அப்பா 3 பேர் மட்டும் இருக்கோம், மத்தவங்களாம் கிளம்புங்க.